கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போறது கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ எங்கள் தங்கச்சி வீட்டு வந்திருக்கோம். எல்லாருமே சேர்ந்து நாங்கள் போகிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ எங்கள் பர்த்டே வீடியோவில் காட்டிருப்போம். எல்லோரும் அந்த கோவிலை பார்த்துருப்பீங்க. நான் முழுசாக அதை காட்டலை, வெளியில் நின்று தான் நாங்கள் வீடியோ எடுத்துனாங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் அந்த வீடியோவில் எல்லோரும் அந்த கோவிலை பார்ப்பீங்க. நாங்கள் வேடியாக வலிக்கிட்டுனாங்க. நான் எங்கள் மகனை வச்சுட்டு போக முடியாமல் போயிட்டு அப்படியும் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாருமே இப்போ போயிருப்பாங்க நினைக்கிறேன் மொத்தமாக. இப்போ நாங்கள் போடுறையும் என்ன நடக்கும் ஏரியா எங்களால் என்ன எடுக்க முடியுமோ அதில் எடுத்து காட்டுவோம். நாங்கள் போவோம், ரெடியாகும். நாங்கள் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடுது. அந்த கோயிலை பார்த்துருப்பீங்க. நீங்கள் வர பர்த்டேக்கு நாங்கள் கும்பிட போகிற கோயில் தான். வெளியே ஃபோன் பண்ணி நினைச்சே தம்பி எங்களுக்கு முதல் எழுப்பித்தார். அவரை வச்சு திருந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுது. வேட்டி கட்டல ஆளுக்கு வேட்டி சரி எல்லாரும் ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு. திவானு அமிஷ் தானே கும்பாபிஷேகத்துக்கு நின்றாலும் போக மாட்டான் திவானு வேலையிலே சில நேரம் வழி விட்டுருப்பான். இப்படி சொல்ல அவன் போறான் கோயிலுக்கு. இப்ப பாப்பாரு என்ன மச்சாலும் இப்படி சொல்றான். சரியா ரெடி வலிக்கிடும். கும்பாபிஷேகம் முடிச்சுக்கு வேறியா நேரம் நேரம் இல்ல நேரம் சென்று அந்த பூசை எல்லாம் முடிச்சுக்க பண்ணீங்க. இப்ப பூசை முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 9-10 மணிக்கு தான் இந்த வேலை நடக்கும். இப்ப எங்க தம்பிக்கு நிறுத்த தூங்கு 4:30 கிளம்புறா பின்ன தூங்குந்தாரு. ரெடி ரெடியா எடு 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 எடு. அங்க வேட்டி கட்ட போக்குல ஏல கோவில் வீதிக்கு வந்துட்டு நாங்க கொடியில அழகா இருக்கிறேன் பாக்குறது. இந்த வேப்ப மரம் நிறைய காலம் போட்டுருக்கு. கும்பாபிஷேக நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற மறுபுறத்திலே சாந்தி ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். அதை போன்று அன்னதான நிகழ்வுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பதிநாமத்தைச் சேர்ந்த லண்டனிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ராசையா பிரபாகர் அவர்கள் தாகசாந்தி ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். அதை போன்று ராசேந்திரன் அவர்கள் அன்னதான நிகழ்வை ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறார். நாளை மாத்திரம் இந்த மாதத்தில் ஆலயத்துக்கு வருவதற்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது.
ओम सर्वे कविराये नमः सिंहाय ओम सूर्य कविराये नमः कमले ओम सोनाथ कविराये नमः अस्त्रे ओम जैन कविराये नमः पूर्वपादे ओम वेदाय नमः ओम जजोवेदाय नमः ओम मध्यासक्ति चिरंतात्मे सर्वदेवताः ओम दुच्छन्ददैवत्यं वृष्टे खड्गात्मस वाम आद्ये सुलभदैवत्यं
பார்வதி பதயே. அடியவர்களே, கொஞ்சம் அமைதியாக இருக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். பாத்தீங்களா, நீங்க கதைக்கிற சத்தம் பெருசாக கேட்குது. இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொன்னா அது சத்தம் வருதில்லைன்னு. கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்ளுங்க. பாருங்கள் அடியவர்களே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லையா? எங்களுடைய வாக்கியம் சொல்லுகின்றது, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அது எவ்வாறு நாங்கள் ஆலயத்தை தொழ வேண்டும் என்று சொன்னால், முதலிலே நாங்கள் அமைதியை பேண வேணும். ஏன்னா அமைதியாக இருந்தால் தான் நாங்கள் எதையும் சாதிக்க முடியும். ஆகையினாலே நாங்கள் ஆலயத்திற்கு வந்து இறைவனை வழிபாடு செய்கின்ற போதோ நாங்கள் கட்டாயமாக அமைதியாக இருக்க வேண்டும். ஓம் நமோ பார்வதி பதயே. இந்த வாக்கியத்தை ஏன் சொல்றேன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா?
இந்த வாக்கியத்தை நாங்க ஏன் சொல்வதென்று தெரியுமா உங்களுக்கு? எங்களுடைய மூதையர்கள் எங்களுக்காக இந்த வாக்கியங்கள் எல்லாம் ஏன் அமைத்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் இன்று மானிடர்களாக பிறந்து இறைவனை வழிபாடு செய்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? நாங்கள் இன்று பிறந்து மனிதனாக பிறந்து இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? எங்களுடைய அம்மாவும் அப்பாவும். அப்ப நாங்கள் எல்லோரும் இதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு முதலாக இருக்கின்றது சிவபெருமானும் உமாதேவியாரும். என இந்த வாக்கியத்தை நாங்கள் ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களிடத்திலே ஒருவர் பார்த்து உங்களுடைய அம்மாவினுடைய பேரை கேட்டால் நாங்கள் அம்மாட பேர் மட்டுமா சொல்லுவோம்? அப்படியா சொல்லுவீங்க? இல்லைன்னு என்ன சொல்லுவீங்க? அம்மாட பேரையும் அப்பாட பேரையும் சேர்த்து தான் சொல்ல வேணும். அதே போலதான் எங்களை பார்த்து ஒருவர் நமோ பார்வதி பதே என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்ல வேணும்? அரகரம்மா மகாதேவா என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று நாங்கள் மானிடர்களாக பிறந்து இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் உமாதேவியாரும் சிவபெருமானும். அவர்களுடைய நாமத்தை நாங்கள் அடிக்கடி உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒருவரை காண்கின்ற போது இந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டும். ஆலயத்திலே நாங்கள் இந்த வாக்கியங்களை சொல்கின்ற போது நாங்கள் இறைவனை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? ஆகையினாலே அடியவர்களே, நீங்கள் எங்கே சென்றாலும் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் உங்களை பார்த்து நமோ பார்வதிபதி என்று சொன்னால் நீங்கள் கட்டாயமாக அரகரமா மகாதேவா என்று சொல்ல வேண்டும். ஆகையினாலே அடியவர்களே பாருங்கள், இன்றைய தினம் இந்த மாவட்குடா பதியிலே உறைந்து கொண்டு பதியிலே மேவிக்கொண்டிருக்கின்ற இந்த மாவட்குடா விநாயக பெருமானுடைய ஆலயத்திலே நாங்கள் கும்பாபிஷேகங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள் அடியவர்களே, 4 யுகங்கள் இருக்கின்றது. இந்த 4 யுகங்களையும் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கலியுகம்தான் மிகவும் கொடூரமான நோய்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய யுகம் கலியுகம். எங்களுக்கு தெரியாத நாங்கள் கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் வரும். கும்பாபிஷேகங்கள் எல்லாம் அடிக்கடி நடைபெறும். முந்தைய காலத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கும்பாபிஷேகம் 5 வருடத்திற்கு ஒரு ஊரிலே நடக்கும். ஏனென்று சொன்னால் கோயில் கட்ட மாட்டார்கள், இறைவனை வழிபாடு செய்வார்கள். இந்த கலியுகத்திலே பாருங்கள், இன்றைய தினம் எத்தனையோ இடங்களிலே கும்பாபிஷேகங்கள் நடந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் நிறைய பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பாவங்கள் செய்வதால் நாங்கள் இறைவனுக்கு ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள் அடியவர்களே, நாங்கள் ஒரு ஆலயத்தை அமைத்து கும்பாபிஷேகம் செய்கின்றோம் என்று சொன்னால் அது பெரும் பாக்கியமாக எங்களுடைய புராணங்கள் சொல்கின்றது. உதாரணமாக ஒரு கதையை சொல்கின்றேன். ஒரு விவசாயி இருந்திருக்கின்றான். அந்த விவசாயிக்கு கஷ்டம் வந்து விட்டது, விவசாயத்திலே நஷ்டம் வந்து விட்டது. அவன் என்ன செய்திருக்கின்றான் என்று சொன்னால் ஒரு ஜாதகரிடத்திலே சென்றிருக்கின்றான். ஒரு ஜாதகரிடத்திலே சென்று அவனுடைய ஜாதகத்தை அவரிடத்திலே கொடுக்கின்ற போது அவர் அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்திருக்கின்றார். அந்த ஜாதகத்திலே என்ன இருந்திருக்குது என்று சொன்னால் நாளைய தினம் அந்த விவசாயி இறந்து போயிடுவான் என்று அவனுடைய ஜாதகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. அதனாலே அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், எனக்கு இன்று உன்னுடைய ஜாதகத்தை பார்க்க நேரம் இல்லை, நீ போயிட்டு நாளைக்கு வா என்று சொல்லியிருக்கின்றார். ஏன் சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் இவன் நாளைய தினம் இறந்து போயிடுவான், ஆகையினாலே இவன் நாளைக்கு வரமாட்டான் என்று சொல்லிவிட்டான். அவன் என்ன செய்திருக்கின்றான் என்று சொன்னால் இவருடைய கதையை கேட்டுக்கொண்டு காட்டு வழியினாலே நடந்து சென்றிருக்கின்றான். அந்த காட்டு வழியினாலே அவன் நடந்து செல்கின்ற போது மழையும் காற்றும் மிகவும் வேகமாக பெய்து கொண்டிருக்கின்றது. அவனுக்கு நிற்பதற்கு ஒரு இடமும் இல்லை. ஒரு இடத்தை பார்த்திருக்கின்றான்.
அந்த காட்டுக்குள்ளே ஒரு சிவாலயம் ஒன்று அமைக்கப்பட்டு இடையிலே கைவிட்டபடி அங்கு இருக்கின்றது. அப்பொழுது என்ன செய்திருக்கின்றான் என்று சொன்னால், அவன் அந்த சிவாலயத்திற்குள்ளே சென்று அங்கு மழை பெய்வதற்காக, மழையிலே இருந்து பாதுகாக்கப்படுவதற்காக அதனுள்ளே போய் நின்றிருக்கின்றான். சரியான காத்தும் மழையும் பெய்து கொண்டிருக்கின்றது. அவன் அந்த மண்டபத்திலே நிற்கின்ற போது, ஏனென்று சொன்னால் அந்த சிவாலயம் நீண்ட நாளாக அமைக்கப்பட்டு அந்த சிவாலயமானது கைவிடப்பட்டுள்ளது. செடிகள் எல்லாம் முளைத்து குப்பைகள் எல்லாம் பரவி கிடந்திருக்கின்றது. அதனுள்ளே போய் நிற்கின்ற போது ஒரு பாம்பு ஒன்று அவனை கொத்துவதற்கு வந்திருக்கின்றது. அவன் என்ன செய்திருக்கின்றான் என்று சொன்னால், நாங்களும் பாம்பு என்று சொன்னால் படை நடங்கும் இல்லையா, பாம்பை கண்டால் எங்களுக்கு பயம் வந்துவிடும். ஆகையினாலே அவன் என்ன செய்திருக்கின்றான் என்று சொன்னால், பாம்பை கண்டன வெளியிலே ஓடிவிட்டான். ஆலயத்துக்குள்ளே இருந்து வெளியிலே போய்விட்டான். போனவுடன் என்ன நடந்திருக்கின்றது என்று சொன்னால், அந்த மழையும் காற்றும் இருப்பதனால் அந்த ஆலயமானது இடிந்து விழுந்து விட்டது. எங்க விழுந்து விட்டது? அவன் நின்ற இடத்திலே அந்த ஆலயம் இடிந்து விழுந்து விட்டது. அவன் வெளியிலே ஓடினதின் காரணமாக அவன் என்ன செய்திருக்கின்றான் என்று சொன்னால், அதுக்குள்ளே நின்று கொண்டு என்னிடத்திலே பணம் இருந்தால் இந்த ஆலயத்தை கட்டி நான் கும்பாபிஷேகம் செய்வேன் என்று மனசிலே அவன் கோவில் கட்டியிருக்கின்றான். அதன் காரணமாக அவன் வெளியிலே ஓடுகின்ற போது அந்த ஆலயமானது உடைந்து விழுந்து விட்டது. உடைந்து விழுத்தது பிறகுதான் அவன் பார்க்கின்றான், நாங்கள் பாம்பு கொத்த வந்தது, என்னை பாம்பு கடிக்க வந்தது, நான் வெளியிலே ஓடுகின்ற போது அந்த மண்டபம் விழுந்து விட்டது என்று அவன் நினைக்கின்றான். ஆனால் அதனுடைய காரணம் என்னென்று சொன்னால், அவன் அன்றைய தினம் இறக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ஜாதகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவன் அங்கு ஆலயத்துக்குள்ளே நின்று அவன் மனசிலே கோவில் கட்டியிருக்கின்றான். என்னிடத்திலே பணம் இருந்தால் நான் இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்வேன் என்று மனசிலே நிறைந்ததின் காரணமாக அவன் இறக்க வேண்டியது அன்றைய தினம் அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. பாருங்கள், நாங்கள் நிஜமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நிஜமாக ஆலயத்தை அமைத்து இன்று கும்பாபிஷேகம் செய்திருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் என்ன புண்ணியங்கள் கிடைக்கும் என்று பாருங்கள் அடியவர்களே. அவன் என்னுடைய சாவை தடுத்தது அவன் மனசிலே கோவில் கட்டியதால். ஆனால் நாங்கள் நிஜமாக கோவில் கட்டி இன்றைய தினம் விநாயகப் பெருமானுடைய கும்பாபிஷேகத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று சொன்னால் பாருங்கள் அடியவர்களே, நாங்கள் எவ்வளவு புண்ணியம் செய்தவர்களாக இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் எங்களுக்கு அரிதான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆகையினாலே அடியவர்களே, எல்லோருக்கும் விநாயகப் பெருமானுடைய திருவருள் கிடைச்சி நாங்களும் நோய் நொடியற்றவர்களாக இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும். ஒரு அன்பருடைய கேள்விக்கான பதில். இங்கே தசமங்கள தரிசனம் என்று சொல்லி ஒரு பூஜை நடந்தது இல்லையா? நீங்க போய் எல்லாரும் கண்ணாடியில பார்த்திருப்பீங்க பிள்ளையார. அதை ஏன் செய்வதென்று சொன்னால், இங்கே நாங்கள் கும்பாபிஷேகங்களை செய்கின்ற போது அங்கே மந்திர உச்சாடனங்கள் திரவியங்களுடைய பவரெல்லாம் அதிகமாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? அப்ப நாங்கள் அந்த பஞ்சபூதங்களுடைய சக்திகள் எல்லாம் நாங்கள் விநாயகப் பெருமானுக்கு அந்த கும்பத்தை ஊத்துகின்ற போது அந்த சக்திகள் எல்லாம் அளவுக்கு மீறியதாக விநாயகப் பெருமானுடைய உடம்பிலே ஊடியிருக்கும். அதை நாங்கள் கதவு திறக்கின்ற போது நேரடியாக பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய தாக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு கண்ணாடியை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கண்ணாடி பிம்பத்திலே பார்க்கின்ற போது அதனுடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமோ தெரியல, சில வேளையில குழந்தைகள் பிறக்கின்ற போது தாய் மாமாவுக்கு போதா என்று சொல்லுவார்கள் இல்லையா? தாய் மாமா குழந்தையை பார்க்கக்கூடாது என்று சொல்லி ஜாதகத்திலே சொல்லுவாங்க. அதை எப்படி அந்த தாய் மாமா பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணாடியை வைத்து கண்ணாடி மூலம்தான் முதலாக அந்த குழந்தையை அவர் பார்க்க வேண்டும். அதே போலதான் எங்களுடைய ஊரிலும் இந்த மாவட்குட விக்னேஸ்வர பெருமான் வந்து இன்றைய தினம் பிறந்திருக்கின்றார். அவர் பிறந்ததின் காரணமாக எங்களுடைய ஆலய பரிபாலன சபையினருக்கும் தோஷம் இருக்கலாம், எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் தோஷம் இருக்கலாம்.
அந்த தோஷங்கள் போக வேண்டும் என்பதற்காகத்தான் கண்ணாடி மூலம் நாங்கள் முதலாக இறைவனை நாங்கள் பார்த்து வழிபாடு செய்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் இந்த தசமங்கள பொருட்கள் 10 வகையான மங்கள பொருட்களை வைத்து நாங்கள் பார்க்கின்ற போது அந்த தோஷங்கள் எல்லாம் அகன்று அந்த 10 வகையான மங்களப்பொருளுடைய அருளங்களுக்கு கிடைக்கும் என்று கூறுகின்றேன். விநாயகப் பெருமானுடைய திருவருளினாலே நாங்கள் எல்லோரும் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேணும் என்று எனது ஆசியை கூறி விநாயகப் பெருமான் என்றென்றும் உங்களுடைய உள்ளத்திலே இருந்து நீங்க வேண்டிய வரங்கள் எல்லாம் விநாயகப் பெருமான் தந்தருள வேணும் என்று கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.